ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, பெண்களுக்கும் மனசு உண்டு, அதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் தன் கணவனோட இன்ஷியலாக போடுறாங்க. எதுக்கு தெரியுமா? அது அப்பா இன்ஷியல் எடுத்துகிட்டு ஒரு கணவன் இன்ஷியல் போடும்போது, எனக்கு இனிமேல் நீ அப்பாவாக என்னை பத்திரமா பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாலே தாராவத்து கொடுத்துருந்தாங்க. இனிமேல் நீங்கள் என் பிள்ளைய கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கோங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்டவங்கள எப்படி டோட்டலாக மாறுதாங்கன்னா, ஒரு பெண் அவங்க அம்மா வீட்டில் இருந்த மாதிரி மாமியாரை பார்க்க மாட்டேங்கிறாங்க, மாமியாருக்கு கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த உலகம், நீங்கள் முதல்ல உங்கள் மருமகளை மகளாக பார்க்க ஆரம்பிங்க. அப்போந்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பொண்ணுங்கள் வீட்டில் சாரீ கட்டுறதோட சுடிதார் நைட்டி போடுறது உண்மையில சொல்கிறேன் கம்ஃபர்டபுளான ஜோன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சுடிதாரோட சாரியோட சுடிதார் ரொம்ப பாதுகாப்பு. இப்போ சம்டைம்ஸ் இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், அப்படிங்கும்போது நமக்கு அப்பர் பெர்த் சீட் கிடைக்குன்னா நம்ம ஒரு சாரியை போட்டுட்டு ஏறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுடிதாருங்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கலன்னா, அட்லீஸ்ட் தயவு செஞ்சு இந்த புருஷன் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. சரி, நம்ம பொண்டாட்டிக்கு இது கம்ஃபர்டபுளுங்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால் சுடிதார் நைட்டி ஜீன்ஸ் பேண்ட் அப்படி போட்டிருந்த பொண்ணு, நீ டோட்டலாக நீ சாரீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியலப்பா. ஆனால் இது இன்னமும் 100% வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்படி தாங்க நடக்குது. ஸோ வயசானவங்க புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, அந்த ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்கள், அவங்களும் புரிஞ்சுக்கணும். சரி, சாரியோட பொண்டாட்டிக்கு சுடிதார் பாதுகாப்புன்னு சொல்கிறாளா, அப்போ அதில் என்ன இருக்குன்னு யோசிக்கணும். சாரீ மீன்ஸ் அந்த சாரீ விலகும் போது இடுப்பு தெரியலாம் வைக்கலாம், சாரீ விலகும், அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியாது நம்மளால். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சுடிதார் போட்ட எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இப்போ கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போனால் நீங்கள் சாரீ கட்டுறது லாஜிக். கோயில் போகும்போது சாரீ கட்டணும், சரிங்க சொன்னீங்க, சரிங்களா. அதே இது நான் வீட்டில் இருக்கும்போது நீ சாரீ தான் கட்டியிருக்கணும் 24 ஹவர்ஸும், நீங்கள் தூங்கும் போதும் சாரீ தான் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கும் ஒரு மனசு இருக்குங்க. உங்கள் குடும்பத்துக்கு வந்ததுனால எல்லாத்தையும் விட்டு கொடுத்த அந்த பொண்ணு இப்போ அவள் ஃப்ரீடத்தை நீங்கள் பறிச்சிருந்தீங்க. இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது, உனக்கு நான் என்ன செய்யலை நீங்கள் கேட்கக்கூடாது, என்ன செஞ்சிட்டிங்க நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அவளுக்கு நீங்கள் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க. பேசிக்கலி இது ரொம்ப தப்பு. இப்போ நிறைய பேர் வீட்டில் இப்படி நடக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதை தான் நான் மையமாக வச்சு நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆகி அது டைவர்ஸ் அளவுக்கு வரைக்கும் போகுது. ஸோ கொஞ்சம் நீங்கள் பொண்ணுங்க மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. அவள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு, தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்னத்தை விட்டுட்டீங்க? திருப்பி கேட்டால் நீங்கள் என்னத்தை விட்டுட்டீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க, உங்கள் அண்ணன் தங்கச்சி எல்லாருமே கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு யார் இருக்கிறா? உங்களை மட்டும் நம்பி வந்த பொண்ணை என்றைக்குமே நம்ம ஏமாற்றக்கூடாது, ஏமாற்ற விடவும் கூடாது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் என் மாமியார் சொல்லுவாங்க, என் மகனுக்கு தோசைக்கு சட்னி வச்சு தான் சாப்பிடுவான், ஏன் தக்காளி வச்சு சட்னி சாப்பிட்டா இறங்காதா? என்னங்க இது? அந்த பொண்ணு தக்காளி சட்னி சாப்பிடுமா, ஆனால் இந்த பையன் சட்னி தான் சாப்பிடுவாங்களாம். தேங்காயும் வேஸ்ட் ஆகக்கூடாது, சட்னியும் காலியாகணும், டெய்லி சட்னியே அரைக்கக்கூடாது. ஸோ அந்த பொண்ணுக்கு பிடிச்சது அதை பண்ணி சாப்பிடணும்ல, அது லாஜிக் தானே, கரெக்டு தான் நான் சொல்கிறது. ஸோ அந்த பொண்ணுக்கு பிடிச்சதை வச்சு சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ஃப்ரீடம் வேணும். இப்போ ஆல்ரெடி மாமியார் சொல்லுவாங்க, ஐயோ நீ வேணால் வச்சு சாப்பிட்டுக்கோ, ஒன்று யாரும் சாப்பிட வேண்டாம் சொன்னாமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது எல்லோரும் எடுத்து சாப்பிட்டா தான், இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டா தான் அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லலாம், நாளைக்கு அதை அடுத்தடுத்தது சமையல் பண்ணால் அவளுக்கும் ஆசை வரும். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் தக்காளி சட்னி வைக்க மாட்டோம், எங்கள் வீட்டில் நாங்கள் சப்பாத்திக்கு குருமா போட மாட்டோம், எங்கள் வீட்டில் பிரியாணி பட்டை பிரிஞ்சிருக்கோம் சேர்க்க மாட்டோன்னா அந்த பொண்ணு எங்கெங்கே போகும்? உங்கள் வீட்டுக்கு உங்களை நம்பி வந்துட்டா நீங்கள் தான் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். உங்கள் இன்ஷியலாக தானே போட்டிருக்கா. நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்து, சரிம்மா நீ வைக்கியா, நீ என்ன வச்சா நான் சாப்பிட்றேம்மா, அந்த மனப்பக்குவம் எல்லா ஆண்களுக்கும் கண்டிப்பாக வர வேண்டும். இப்போ உப்மா அந்த பொண்ணுக்கு உப்புமாவே சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. நீ உப்புமா தான் திங்கன்னு நீங்கள் ஒரு எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பால் நிறைய நாங்கள் பால்லாம் ஊற்றி குடிக்க மாட்டோம் அப்படிம்பாங்க.
ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ மெயின் டாபிக் என்னென்னா, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்ணும் வைக்கணும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஆண்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு இவ்வளோ ஆசை இருக்கா, இந்த ஆசையெல்லாம் நம்ம தான் நிறைவேற்றணும். வயசானவங்க அவங்களுக்கு புரியாது. ஸோ ஒரு ஹஸ்பண்டாக வந்து உங்களுக்கு நீங்கள் இதை புரிஞ்சு கொண்டு போகணும். சரி, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இதை சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாளிக்கிறது ஈஸிங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மனைவிக்கு என்ன ஆசைப்பட்றா அதை நீங்கள் செய்யுங்க. சுடிதார் போடுற ஆசைப்பட்றாளா, அதை சுடிதார் போட விடுங்க. அவளுக்கும் ஆசை இருக்கும். சாரியோட சுடிதார் எவ்வளோ பாதுகாப்பு இப்போ உள்ள ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சுடிதார் போட்டனால இதில் தயவு செஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சு உங்கள் மனைவிக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா போதும். அவள் வந்து உங்களை சுற்றி வருவாள். மனைவி மனசு நீங்களும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லதுங்க. அவள் ஆசைப்பட்டதை சாப்பிடணுக்காண்டி அம்மா வீட்டுக்கு போக முடியுமா? புருஷன் வீட்டில் தான் இருக்கா. அப்போ நீங்கள் வந்து ஒரு மாமியார் வந்து மருமகளை வந்து மகளாக பாருங்கள். அது நீங்கள் எப்படி நீங்கள் மகளாக பார்க்கீங்களோ அதே ரிப்பீட் உங்களுக்கு வரும். அவளும் உங்களை அம்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிடுறா. என்றைக்கு நீங்கள் மாமியார் கேரக்டராகவே இருக்கீங்களோ அவளும் மருமகள் கேரக்டராக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாள். ஸோ தயவு செஞ்சு அவளோட மனசையும் புரிஞ்சு அவளோட ஆசை என்னன்னு பார்த்து அதை நிறைவேறதுக்கு என்ன வழி அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதனால இப்படிலாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயம் உங்கள் பொண்டாட்டிக்காண்டியோ உங்கள் மருமகளுக்காண்டியோ நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக அழகாக போதும். அதை விட்டுட்டு என் பிள்ளை அதெல்லாம் சாப்பிடாது, நீ வந்து சாரீ தான் கெட்டிக்கிட்டு இருக்கணும், நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டிங்கன்னா போட உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் தெரியுமா? அவள் மனசுக்குள்ளே நிறைய இயக்கங்கள் இந்த வயசில் அணைக்காத வயசில் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் போயிட்டுனா அவள் வாழ்க்கையை வெறுத்து போயிடுவாள். ஸோ தயவு செஞ்சு அவளோட மனசை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,